ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்கு. ஒன்று, ஜிபியு படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. 2வது, சிஎஸ்கே படுதோல்வியில் போயிட்டுருக்கு. 2 தலைக்குமே நடுவில் ஒரு கிளாஷ் நடந்தது. சரி, 2 தலையுமே ஜெயிச்சிருவாங்கன்றதை பார்த்தோம். ஆனால் ஏதோ ஒரு தலை வந்து தோற்று போயிடுச்சு. வெற்றிகரமாக வந்து பேட்டில் வின் பண்ண ஜிபியு படத்துக்கு வந்து வாழ்த்துக்கள். சிஎஸ்கே பாவம் ரொம்ப அடி வாங்கி ஹிஸ்ட்ரியில் ரொம்ப கம்மியான ஸ்கோர் பண்ணி வச்சுருக்காங்க. திஸ் இஸ் நாட் பெஸ்ட் சீசன் ஃபார் சிஎஸ்கே. பட் ஆனால் கன்ஃபார்மாக அடுத்த சீசனில் வந்து வெற்றிகரமாக விளையாடுன்றது நம்பலாம். பட் இதுக்கப்புறம் ப்ளே ஆஃபில் போகும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. போகும்லாம் யாரும் போக மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. அது உண்மையான ஓஜி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். நேற்று நடந்த மேட்ச் வந்து தோனி வந்து ஒரு பால் அவுட் ஆனதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பரவாயில்ல, ஒரு தலை தோத்தாலும் ஒரு தலை ஜெயிச்சிட்டாரு. ஸோ அதை பற்றி நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். சொல்லிட்டாரா பெரிய சேவாது, இவர் போயிருந்தா ஒரே கிளியா கிழிச்சிருப்பாரு. அந்த ஆள் அடிச்சாருன்னா 2 தண்டை ரைட்டுக்கு போகும். இன்னைக்கு ஒரு நாள் சிக்கல மேட்ச் என்ன முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் சேனல்லேருந்து போட்டிருக்காங்க. சிஎஸ்கேயில் வந்து தலை வந்து ஒரே பால் அவுட் ஆகிறாரில்ல, வர சரியாகவே ஆட மாட்டுறாங்க அப்படின்றதுக்காக ட்ரோல் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. ஒரு பாஸ்கர்னு ஒரு படம் பேர் வருமே, கோல்ட் டிகர் பாஸ்கரா, லக்கி பாஸ்கரில் ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு சீன் வரும். சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் அமையல, அதுக்காக நான் கஷ்டப்படணுன்ற ஒரு 18 வருஷமாக ஆசை இருக்குது. 18 வருஷமாக நாங்கள் நினச்ச மாதிரி அமையல. ஸோ அதே மாதிரி நம்ம நினச்சிட்டு வந்தோம். ஒரு வருஷமாக நம்ம நினச்ச மாதிரி அமையல, அதனால் கஷ்டப்படணுமா, நான் விடுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போவேன் தான். ஒரு கனெக்டிவிட்டி பாருங்களேன், இங்கே கட் பண்ணால் அப்படி லாஸ்ட்டில் போய் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. நானும் படமே பார்க்கல காய்ஸ், சீரியஸாகவே ஒன்றும் படம் பார்க்கல. மண்டே தான் போகிறேன். மண்டேனா எப்போ தெரியுங்களா? இன்றைக்கி வந்து ஏப்ரல் 12. என்ன கிழமை இன்னைக்கு? சாட்டர்டே. சண்டே போக முடியாது, ஏன்னா ஹவுஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஷோஸ் எல்லாமே இங்கே நான் இருக்கிற ஏரியாவில். மண்டே வந்து பிளான் பண்ணியிருக்கேன், ஈவினிங்காக போகலாமான்ட்டு. எனக்கு கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு மண்டே வந்து படத்துக்கு போகிறேன். ஸோ அடுத்த மீம்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த வடிவேல் படத்தில் டெம்ப்ளேட் ஒன்று அடி, இவன் வேறு ரொம்ப டென்ஷன் பண்ணுறான்டான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இறக்கி அடிக்கிறது 2 பால், அதில் ஏன்டா இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்க? இன்ஸ்டாகிராமில் சிஎஸ்கேவை தான் போட்டு அடி நடிச்சு வச்சுருக்கானுங்க. அது ஏன்னே தெரில, போட்டு செம்மடி அடிச்சு வச்சுருக்கானுங்க. செம்ம ரீல்ஸ்லாம் வந்துருக்கு எனக்கு. இது ஆரம்பிப்போவாங்க. కోల్కతా చెన్నై ఇప్పుడు 2 తల పడుతున్నాయి. ఇప్పుడు ఏది గెలుస్తుందో చిలకదో తెలుస్తుంది. రామ్మ చిలకమ్మ ఇప్పుడు ఏది గెలుస్తుందో చూడమ్మ చిలకమ్మవా? చిలకమ్మ చెప్తుంది చెన్నై గెలుస్తుందని చిలకమ్మ చెప్తుంది. చెన్నైకి சொல்கிறாங்களா? சிலக்கம்மா செப்சிச்சு சென்னை ஜெயிச்சிரும்னு சொல்கிறாங்களா? ஐயோ, இது வந்து தெரிஞ்சு ஜோசிய காரணங்களா புழு விட்டு சுற்றிட்டு இருக்கானுங்கன்ட்டு. அடுத்த மீம்ஸ் பார்ப்போம். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. டீம்ல தண்ட அப்போ 22 பாலில் 16 தான் வச்சிருக்காரு. இதில் வச்சு எப்படிதான் டீம் இந்த படத்தில் வரும். சத்யராஜும் கவுண்டர் பண்ணி ஒரு படம், அந்த மாதிரி சீனை தான் வச்சு பண்ணினுக்கிறாங்க. அப்போ சிஎஸ்கே பேட்டிங் செம்ம வீக்காக இருக்குது. பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் பேட்டிங் செம்ம வீக்காக இருக்குது. பவுலிங் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா கூட அடிக்கிறானுங்களே. ஸோ இருக்கிற பவுலர் வச்சு ஓரளவு தான் போக முடியும். ஆனால் பேட்டிங் சுத்தமாக இல்லை, வீக். ஆல்ரெடி ருத்ராஜ் ஒரு 50 அடிப்பார், இல்லை 30 அடிப்பார். இப்போ அவருக்குமே இன்ஜுரி ஆகி பார்த்துட்டாருன்னா இதுக்கப்புறம் பேட்டிங் லைனப்பில் வந்து யார் இருக்கா? தூபே இவன் வேற. ஐயோ, தூபேலாம் 6 தூபே ஒரு மீம்ஸ் ஒரு வரும், அது காட்டுற தூபியை வச்சு ஒரு மீம்ஸ் வரும், காட்டுறாருங்க. அதை அடுத்த சிஎஸ்கே மீம்ஸ் தான். நான் வந்து பையனா பொண்ணா? தண்ணி ஊத்துறாங்க
பத்திர நாங்கள் பார்த்தீங்களா, நான் வந்து பையனா பண்ணாவா பத்திர ஃபேன்ஸ் டோன்ட் அஃபெக்ட் சிஎஸ்கே டீம் டு ஃபேன்ஸ் அந்த மீம்ஸில். நீங்க யாரும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நாங்க இன்னைக்கு பண்ணி ஒண்ணும் கிழிக்க போறதும் கிடையாது. எப்பவும் போலதான் வந்திருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னா நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சத்தியமாக செம்மையாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லவே தேவையில்ல. தூபை வச்சு ஒரு மீம்ஸ் காட்டுன்னு சொன்னால அது வந்திருக்கு பாருங்க. ஒரு சாமே, ரெண்டு சாமே, மூணு சாமே, நாலு சாமே, அஞ்சு சாமே, ஆறு சாமேடா. டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் செக்ஷன் சென்னை சிட்டி. ஒரு சாமே. இவன் வேற தேவை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறான்ன்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்க பீச்ல அடிக்கிறீங்க, நீங்க பீச்ல அடிக்கிறீங்க, நீங்க பீச்ல அடிக்கிறீங்க. ஹோம் கிரவுண்ட்லேயே 2 வாட்டி தோத்தாச்சு. ஆர்சிபி கூட ஒன்று தோத்தாச்சு, அப்புறம் வந்து ஆமாம் டெல்லி கூட தோத்தாச்சு. அடுத்து வந்து இன்னைக்கு சத்தியமாக செம வீக்காக இருக்குது போல இது. கேகேஆர் கூட தோத்தாச்சு, செம்ம வீக்காக இருக்குது. என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க, என்னங்கடா நினச்சின்னு டி வீட்டில் ஏன்டா அடிக்கிறீங்க? சென்னை 2030 ஃபுல்லாக மரம் நட்டி வச்சுருக்கானுங்க. அடப்பாவீங்களா, எப்பேற்பட்ட டீம் பிரான்சிஸ் டாடி. மும்பை இந்தியன்ஸ் கூட கம்பேக் கொடுத்துட்டாங்க. நீங்க எப்ப கம்பேக் கொடுக்க போறீங்க? தெரியல. மும்பை தெரியல, உண்மையிலே தெரியலதான். அதாவது ஒரு டாட் பால்ஸுக்கு வந்து 500 மரம் நட்டுறன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எனக்கு அது மீன்ஸ் பார்த்தா தெரிஞ்சுது. ஆக்சுவலி ஒரு டாட் பாலுக்கு 500 மரம் நட்டுறாங்களாம். மொத்தம் 61 டாட் பாலாம். 61 × 500 30,500 ட்ரீஸ். அவ்வளோதாங்க. சிஎஸ்கே வந்து இதுக்கப்புறம் யாருன்னு காப்பாற்ற முடியாது. ஆக்சுவலி இந்த பேட்டில் வின்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தலை ஏகே விசஸ் தலை டோனிக்கு நடந்த ஒரு பெரிய காம்படிஷனில் நடந்தது. முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் நமது தலை டோனின்னு சொன்னால் எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் தலை ஏகே தான் வந்து ஜெயிச்சார். ஸோ அவருடைய இந்த ப்ரைஸ் கப்பை தூக்கி நாங்கள் சார் வாங்கிக்கோங்க அவர்கிட்ட கொடுத்தாச்சு. ஓகே. அண்ட் அடுத்த மேட்ச் சொல்ல வரல, அடுத்த சீசன்லையாச்சு பிளே ஆஃப்குள்ளே போயிட்டு நம்ம கப் அடிப்போம். ஆனால் டோனிக்கு மட்டும்தான் ஃபேனு. பட் எனக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நிறைய டோனி பற்றி மீம்ஸ் வந்தது. அதனால தான் நான் போடல. ஏன்னா எனக்கு பர்சனலாக கஷ்டமாக வருது டோனியை பார்க்கும்போது. ஸோ அதனால் சிஎஸ்கே கண்டி பிளே ஆஃப்குள்ளே போயிட்டு கப்பை வாங்கிடுச்சு அப்படின்னா இந்த வருஷம் நான் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிறேன். ஷேவ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஓகே, பார்ப்போம்.